முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 7வது நாளான இன்று 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து 3 உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் அகழ்வு செயல்பாடுகள் இன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர், முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ, தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 7ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தன. 3ஆம் நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்ட்ரின் அகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்திருந்தார். குறித்த அகழ்வு பணியின் போது 7 மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக 43 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ 7ஆம் நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இன்று 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து பற்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. எடுத்து DNA பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து தாவிபுஓ 30-35 இலக்க தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் துப்பாக்கி சின்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.